வணக்கம் கேமர்ஸ், வெல்கம் டு க்ரூ கேமர் யூடியூப் சேனல். 2025 அமேசிங்கான வேறு லெவலான தாறுமாறான நிறைய கேம்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற கேம்லேயே மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம், மோஸ்ட் ஹைப்டு கேம் அப்படின்னா கண்டிப்பாக GTA 6 தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே GTA 6க்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். GTA 5 வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 10 வருஷம் கழித்து ஒரு கேம் வருதுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு ஹைப் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். GTA 6 வந்து ராக் ஸ்டார் வந்து 2 பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது உண்மையாங்கிறது நம்மளுக்கு கேம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ செலவு பண்ணி அந்த கேமை க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆனால் 2 பில்லியன்னா அது நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ அதிகமான ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த கேமில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரைலரை பார்க்கும் போதே தெரியும் கேம் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரைலர்லேயே நல்லா தெரியுது. கண்டிப்பாக ராக் ஸ்டார் வந்து ப்ரீ ஆர்டர்லேயே இந்த கேமோட மொத்தமான அந்த செலவு பண்ண அந்த அமௌண்ட்டை எடுத்துருவாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. GTA 6 வந்து இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் தான் மாஃபியா ஓல்டு கண்ட்ரி. மாஃபியா சீரீஸ்லேயே வந்து இது வந்து 4வது கேம். மாஃபியா 1 இருக்குது, மாஃபியா 2 இருக்குது, அப்புறம் மாஃபியா 3 வந்து அது ரீமேக் வருஷனாக கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து இது மாஃபியா ஓல்டு கண்ட்ரி. இது வந்து நீங்கள் வந்து மாஃபியா சீரீஸே நான் கேம்ஸ் விளாட்ல அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இந்த கேமை விளாட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி, இதுக்கு முன்னாடி வந்த கேம்ஸ்க்கும் முன்னாடி நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொண்டு வர போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ரிப்போர்ட்ஸும் அப்படி தான் சொல்லுது. இது வந்து ஒரு நம்ம RDR 2 இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ளே செட்டிங்ஸில் தான் இந்த கேமை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை க்ரியேட் பண்ணது யாருன்னா ராக் ஸ்டார் வந்து GTA 6 ஓன் பண்ணியிருக்காங்க. ராக் ஸ்டாரை ஓன் பண்ணியிருக்கிறது Take-Two Interactive. அந்த Take-Two Interactiveவோட ஒரு கம்பெனி தான் 2K. அவங்க தான் மாஃபியா கேமை வந்து கிரியேட் பண்ணது. இந்த கேம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இது வந்து எப்படின்னா ஸ்டோரி பேஸ்டான கேம். இப்போது GTA சீரீஸ்னால் அவங்க எப்படி ஸ்டோரியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்றபடி அந்த வேர்ல்டில் மற்ற மிஷன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் அப்படி இருக்காது மாஃபியா. டோட்டலாகவே வந்து ஸ்டோரி பேஸ்டு தான். ஸ்டோரியில் தான் உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கேமுக்கு நான் ரொம்ப ஹைப்டாக இருக்கேன். எப்படி இந்த கேம் இருக்க போகுது அப்படிங்கிறத ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது கேம் செம்மையாக இருக்கும்னு. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் என்னென்னா கோஸ்ட் ஆஃப் யோட்டாய். இது வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமாக்கும் அப்புறம் நடக்கிற கதை தான். ஆனால் கோஸ்ட் ஆஃப் சுஷிமாக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, கிடையாது. ஏன்னா அது செப்பரேட்டான ஒரு டைம்லைனில் நடக்குது, இது செப்பரேட்டான ஒரு டைம்லைனில் நடக்குது. இதில் வந்து ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட்டாக இருக்க போகிறாங்க. நம்ம அதில் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு மேல் ப்ரோட்டகனிஸ்ட் கிடையாது, இல்லை ஃபீமேல் தான். அதே மாதிரி வந்து இது வந்து ஜப்பானில் தான், இது கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவே ஜப்பானில் தான் நடந்துச்சு, இதுவும் ஜப்பானில் தான் நடக்கும். இது வந்து என்னென்னா ஜப்பானோட ஒரு இன்னொரு சைடில் யோட்டாய்ங்கிற ஒரு மவுண்டெயின், அந்த மவுண்டெயின் சுற்றி நடக்கிற கதை தான் இந்த கோஸ்ட் ஆஃப் யோட்டாய். அந்த கேம் ட்ரைலரை பார்க்கும்போதும் அந்த கேம் ட்ரைலரில் காமிச்ச சின்ன அந்த கேம் ப்ளே கிளிப்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட ஒரு படி மேலே தான் இந்த கேம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து இந்த கேமை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த கேமுக்கு போட்டியாக இன்னொரு கேம் ஒன்று வருது, அதுதான் அசாசின் கிரீட் ஷேடோ. இந்த கேம் வந்து ஃபேன்ஸ் வந்து பல வருஷமாக ஜப்பான் செட்டிங்ஸில் வந்து ஒரு அசாசின் கிரீட் கேமை வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதே மாதிரி தான் கோஸ்ட் ஆஃப் யோட்டாய் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா இருந்துச்சு. ஒரு ஜப்பான் செட்டிங்ஸில் ஒரு அசாசின் கேம் மாதிரி தான் இருக்குமே அது. ஆனால் அசாசின் கிரீடோட அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒரு ஜப்பான் செட்டிங் கேமுங்கும் போது ஃபேன்ஸ் ரொம்ப ஹைப்டாக இருந்தாங்க. ஆனால் ட்ரெய்லரை பார்த்தோன்னே நிறையா இல்லை கான்ட்ரவர்சி வந்துச்சு, ஓக்கஜென்ட்டாக இருந்துச்சு. அதில் இப்படிலாம் இருக்கும்போது நிறைய பிளாக் கேஸாக தான் ஆச்சு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய கேம் அது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும். கோஸ்ட் ஆஃப் யோட்டாய்க்கு போட்டியாக அந்த கேமை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி என்ன தான் அவங்க அதுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணாலும், அசாசின் கிரீடுங்கிற ஒரு பெரிய பேர் அதுக்கு இருந்தாலும், ஆனால் கோஸ்ட் ஆஃப் யோட்டாய் கண்டிப்பாக 80% இதில் ஜெயிச்சிடும் அசாசின் கிரீட் கூட. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா அசாசின் கிரீட் ஷேடோஸ் மேலே வந்து நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது. அவங்க கேமில் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறையா நியூஸ் வந்துகிட்ருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு கேம் ப்ளே ட்ரைலர் ஒன்று வந்துச்சு. அதில் பார்க்கோர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்.
எப்படி இருக்க போகுதுன்னு கேம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தெரியும். நான் வந்து அசாசின் கிரீட் பெரிய ஃபேன். நான் அசாசின் கிரீடுக்கு வந்து யூபிசாஃப்டோட கேம் வந்து எனக்கு அசாசின் கிரீடும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபேர் கிரை, வாட்ச் டாக்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். பார்ப்போம். இந்த கடைசியாக ஒரு கேம் வருது அசாசின் கிரீட் ஷேடோஸ்னு. ரொம்ப வருஷம் பெஸ்ட்டு கேம் எதுவுமே இல்லாமல் இருந்தோம் அசாசின் கிரீடில். இந்த கேம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் தான் கிரிம்சன் டெசர்ட். இந்த கேம் வந்து கடைசி 2 வருஷமாக கேம் ஆஃப் தி இயர் அவார்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. அதில் வந்து எந்தெந்த கேம்ஸ் அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு நியூஸ் மாதிரி வரும்ல, இந்த மாதிரி ட்ரைலர்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி வரும்போது கிரிம்சன் டெசர்ட் கேம் வந்து 2-3 வருஷமாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அந்த கேம் வந்தபாடு இல்லை. இந்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் வரும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த 2025 இந்த கேம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. பார்ப்போம் இந்த வருஷமாக ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற. இந்த கேம் வந்து எப்படின்னா, நம்ம இந்த கேம் விளாண்டுருப்போம், பிளாக் மீ தூக்காங். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி ஒரு செமி ஓப்பன் வேர்ல்டாக தான் இந்த கேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா ட்ரைலரை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேம் பிளேஸ், அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபோஸ்லாம் கிடச்சிருந்துச்சு நம்மளுக்கு. அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிரிம்சன் டெசர்ட் கேம் வந்து ஒரு பிளாக் மீ தூக்காங் கேம் மாதிரி இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நானும் அதை நம்புகிறேன். எனக்கும் இந்த கேம் மேலே கொஞ்சம் ஹைப் இருக்குது தான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த கேம் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் என்னென்னா தி ஃபர்ஸ்ட் பெர்சர்க்கர் கசான். செமி ஓப்பன் வேர்ல்டு கேம், ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி பேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரைலரை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கேம் வந்து அவங்க மெனக்கெட்டு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த கேமும் இந்த வருஷம் ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேமாக எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப நீங்கள் ஆவலாக, இந்த கேம் வரணும்டா, இந்த கேம் நான் ப்ளே பண்ணணும்டா அப்படின்னு நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வேறு லெவலான வீடியோவில் சந்திப்போம். பாய்.